அனைவருக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய ஐயா மணி அவர்களுடைய நேர்காணல் ஒன்றை பார்க்க முடிந்தது. தமிழ் தடம் வலைவழியிலே பத்திரிகையாளர் அண்ணன் கேப்ரியல் தேவதாஸ் அவர்களுடனான உரையாடல். ரெண்டு பேருமே தொடர்ந்து நிறைய உரையாடல்களை செய்து வருகிறார்கள். ஆக்கப்பூர்வமான பல்வேறு கருத்துக்களை பேசி வர்றாங்க. நிறைய விமர்சனங்களை எல்லாம் வைத்து வருகிறார்கள். அதை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறது உண்டு. குறிப்பாக பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பேச்சுகளை நான் அதிக அளவில் கேட்பதுண்டு. ஏனென்றால் கொஞ்சம் துணிச்சலாக பேசுவார். ஆக்கப்பூர்வமான துல்லியமான கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுகவினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் அந்த நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து போய்விட்டது. விரல் விட்டு எண்ணி விடலாம். திமுகவினுடைய தவறுகளை, நிர்வாக சீர்கேடுகளை, அவர்களுடைய தவறான கொள்கை முடிவுகளை அதையெல்லாம் விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை சமூகத்தில் மதிப்பிற்குரிய மணி அவர்களை துணிந்த திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் விமர்சனம் செய்து வரக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்து வருகிறார். இப்போ அப்படி அவருடைய பேச்சுகளை நம்ம கேட்பதுண்டு. அப்படி தான் இந்த தினம் அவருடைய அந்த நேர்காணலை பார்க்க முடிந்தது. அதில் நிறைய செய்திகளை பேசுகிறாங்க. இறுதியிலே மாற்று அரசியல் குறித்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே. அண்ணன் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் மணி அவர்களிடம் மாற்று அரசியல் குறித்த ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாற்று அரசியலில் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மாற்று சக்தியாக இருக்கிறதுலே பெஸ்ட்டாக யாரை நீங்கள் பார்க்குறீங்க என்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா மணி அவர்கள் ஒரே போட போட்டுட்டாரு. நான் யாரையுமே மாற்று சக்தியாக பார்க்கல. கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் திமுகவினுடைய தொங்கு சதைகளாக இருக்கிறார்கள். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமான் ஒரு மாற்று சக்தியாக டெவலப் ஆகலை என்கிற கருத்தை பேசியிருக்கிறாங்க. ஐயா மணி அவர்களுடைய கருத்தை நாம் மதிக்கிறோம். மணி அவர்களுடைய கருத்து மட்டுமல்ல, எல்லோருடைய கருத்தையும் நாம் மதிப்போம். ஏனென்றால் கருத்து சொல்லக்கூடிய உரிமையும் சுதந்திரமும் எல்லோருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஐயா மணி அவர்களுடைய கருத்தோடு நாம் முரண்படுகிறோம். அவருடைய கருத்தில் இந்த கருத்தில் சில மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது. இந்த கருத்தை ஐயா மணி அவர்கள் மட்டும்தான் பேசுகிறாரா என்று கேட்டால் இன்னும் சிலர் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு மாற்று சக்தியே இல்லை, நாம் தமிழர் கட்சியை மக்கள் மாற்று சக்தியாக ஏற்கவும் இல்லை என்கிற கருத்துக்களை சிலர் பேசி வருகிறார்கள். இதை ரெண்டு சாரார் இதை பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சாரார் நாம் தமிழர் மீது வன்மம் கொண்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசக்கூடிய நபர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி குறித்த ஒரு முழுமையான ஒரு புரிதலும் தகவலும், அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலின் அடிப்படையில், அவர்களுக்கு நாம் தமிழர் குறித்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இதில் ஐயா மணி அவர்களை நான் நாம் தமிழர் மீது வன்மம் கொண்டு பேசுகிறார் என்றெல்லாம் நான் ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே நாம் தமிழர் மீது வன்மம் கொண்டெல்லாம் இந்த கருத்தை பேசலை. அவர் அதை நம்புகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய புரிதலின் அடிப்படையில் நாம் தமிழர் குறித்து அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஐயா மணி அவர்கள் இந்த கருத்தை பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு சில கருத்துக்களை கூடுதலாக இதில் நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தி இல்லையா என்று கேட்டால், இதை நம்ம ரெண்டு பகுதியாக நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ரெண்டாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியா, இது ஒரு பகுதி, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா, இது இன்னொரு கேள்வி. ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் பேச வேண்டி இருக்கிறது. முதல்ல, நாம் தமிழர் மாற்று சக்தியா என்று கேட்டால் எது மாற்று சக்தி? மாற்று சக்தின்னா என்ன? அதிலும் அரசியல் களத்தில் மாற்று அரசியல் என்றால் என்ன? இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டு காலமாக இரண்டு கட்சிகள் தான் இருக்கிறது, திமுக, அதிமுக. இந்த இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்போது தமிழ்நாட்டில் மாற்று சக்தி, மாற்று அரசியல் என்பது இதுவரை இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய அரசியல், புதிய கட்சி இந்த மண்ணை ஆள்வது, இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது, இங்கே நிறுவப்படுவது, அதுதான் ஒரு மாற்று அரசியலாக இருக்க முடியும். அப்போ அந்த இடத்துல இங்கே யாருமே இல்லை என்பதுதான் ஐயா மணி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறது என்கிற கருத்தை தொடர்ந்து நம்ம பேசிட்டே வர்றோம். அதற்கான காரணங்களையும் நம்மால் கொடுக்க முடியும். எந்த இடத்தில் மாற்றாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி? ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்றாக, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக என்று கேட்டால், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தேர்தல் எப்படி நடக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த ரெண்டு கட்சிகளுமே வெற்றி பெறுகிறார்கள், அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். எப்படி கைப்பற்றுகிறார்கள்? ஜனநாயகத்தை பாதுகாத்து நேர்மையான வழியில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்களா, இல்லை ஜனநாயகத்தை கொண்டு புதைத்து விட்டு அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்களா என்பது எல்லோருக்குமே தெரியும். இன்றைக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுகிறது.
வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்கி தான் ஜனநாயகத்தை கொண்டு புதைத்து தான் இன்றைக்கு இந்த கட்சிகள் மாறி மாறி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அப்போ இதற்கு மாற்று என்றால் என்ன? இதுக்கு மாற்று என்ன? ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனநாயக வழியிலேயே தேர்தலை சந்தித்து நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்து வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திப்பது தானே இவர்களுக்கு மாற்று, இதுவரை இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்று. அப்போ அதை நாம் தமிழர் கட்சி செய்கிறதா இல்லையா? ஐயா மணி அவர்களுக்கு உறுதியாக தெரியும் நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணம் கொடுப்பது இல்லை என்பதும் தெரியும். திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பது ஐயா மணி அவர்களுக்கு தெரியும். அந்த நேர்காணலிலே அவர் சொன்னார், ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்கள் ஏன் வாக்குக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க என்று சொல்லி காட்டமான வார்த்தைகளை எல்லாம் ஐயா மணி அவர்கள் பயன்படுத்தி பேசினாங்க. அப்போ இந்த இடத்தில் திமுக அதிமுக இவர்களோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் செய்த தவறை நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடாது என்கிற கொள்கை முடிவெடுத்து தொடர்ந்து அதிலே பயணிக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியா இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதை நம்ம ஐயா மணி அவர்களிடமே விட்டுரும். இது மட்டும் தானா என்று கேட்டால், அடுத்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, கூட்டணி வைத்தால்தான் வெற்றி பெற முடியும், கூட்டணி வைக்கலைன்னா வெற்றி பெறவே முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை வச்சிருக்கிறாங்க. கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும், கூட்டணி வைக்கலைன்னா டெபாசிட் கூட கிடைக்காது என்கிற ஒரு கருத்துருவாக்கம். அப்போ இந்த கருத்துருவாக்கம், இந்த அரசியலை யார் செய்கிறார்கள் என்றால் இதுவரை இங்கே இருந்தவர்கள் செய்கிறார்கள். அப்போ இந்த இடத்தில் மாற்று என்பது எதுவாக இருக்கும்? கூட்டணி வைத்தால் தான் வெல்ல முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த கூட்டணிக்காக கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வீசிவிடலாம், காற்றில் பறக்க விட்டு விடலாம். அதுதான் இங்கு இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது. அப்ப இதற்கு மாற்று அரசியல் என்றால் கூட்டணியே வைக்காமல், அதாவது கொள்கை கோட்பாடுகளை சமரசம் செய்து கூட்டணி வைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று இங்கு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி கூட்டணி வைக்காமல் கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே நம்பி களத்தில் நின்று அரசியல் செய்ய முடியும் என்கிற முடிவோடு ஒரு அரசியல் கட்சி வருகிறது என்றால் அதுதானே மாற்றாக இருக்க முடியும். அந்த கட்சி தானே, அந்த சக்தி தானே மாற்று சக்தியாக இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டோடு இருக்கிறது? அடுத்து இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்னவாக இருக்கிறது என்றால், பணம் இருந்தால்தான் அரசியல் களத்திற்கு வர முடியும், அரசியலில் சாதிக்க முடியும், பணம் படைத்தவர்களால் தான் அரசியலை கையாள முடியும், பணம் படைத்தவர்களுக்குத்தான் அரசியல், அடித்தட்டு மக்களுக்கு, பணம் இல்லாத மக்களுக்கு அரசியல் இல்லை, அரசியல் களத்தில் அங்கீகாரம் இல்லை, அவர்களால் அரசியல் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை இங்கே இருக்கிறது. எங்கே? இதுவரை இருந்த அரசியலில். அப்போ இந்த அரசியலுக்கு மாற்று அரசியல், இந்த அரசியல் கட்சிகளுக்கு, இந்த சக்திகளுக்கு மாற்று சக்தி எப்படி இருக்க வேண்டும்? பணம் இல்லை என்றாலும் அரசியல் களத்தில் நிற்கலாம், பணம் இல்லாமல் எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் கூட அரசியலில் வரலாம், அரசியல் களத்தில் நிற்கலாம், அரசியல் களத்தில் சாதிக்கலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை ஒரு கட்சி செயல்படுத்துகிறது என்றால் அந்த கட்சி மாற்று சக்தியா இல்லையா? இந்த கட்சிகளுக்கு மாற்று சக்தி தானே. அதை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறதா இல்லையா என்பது ஐயா மணி அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த நேர்காணலிலேயே ஐயா மணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மதிப்பிற்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள் சமீபத்தில் கட்சியை விட்டு வெளியேறுவதாக செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள் இல்லையா? அது குறித்த உரையாடல் வருகிற போது ஐயா மணி அவர்களை குறிப்பிட்டிருந்தார். ஒரு அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து வளர்ந்துருக்கிறாங்க. இந்த அளவிற்கு ஒரு அரசியலில் ஒரு பெண் வளர்ந்திருப்பது என்பது அது ரொம்ப பெரிய விஷயம் என்று சொல்லி அவர் பேசுகிற போது அதற்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் காரணம் என்கிற ஒன்றை ஐயா மணி அவர்களே குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது எல்லோருக்குமே தெரியும், அதை யாருமே மறக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி வந்ததற்கு பிறகுதான் அரசியல் என்பது அடித்தட்டு மக்களுக்கும் அரசியலில் தடம் பதிக்கலாம், அடித்தட்டு மக்களும் அரசியல் செய்யலாம், இன்னும் சொல்ல போனால் அடித்தட்டு மக்கள் தான் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இப்போ அப்போ அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய வேண்டுமா, மற்றவர்கள் செய்யக்கூடாதா என்கிற அந்த பேச்சு இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஆனால் அடித்தட்டு மக்களால் அதிக அளவிலே நிரம்பி இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் தான் அடித்தட்டு மக்கள் அதிக அளவிலே அரசியலில் சாதிக்க முடியும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சியில் சாதிக்க முடியும் என்றால் அப்போ அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் களத்தில் சாதிக்க முடியும் என்கிற நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மற்ற சக்திகளோடு ஒரு மாறுபட்ட சக்தியாக இருக்கிறதா, ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறதா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது. அடுத்து
இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீங்கள் பாருங்கள், அந்த கட்சியினுடைய கூட்டங்களில் அந்த கட்சியினுடைய தலைவருடைய பெயரை சொல்லி வாழ்க 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 என்று சொல்வார்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், அது ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள், எல்லா கட்சிகளுமே அப்படித்தான் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலையுமே கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை சீமான் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று சொல்றதே இல்லை. எந்த கூட்டத்திலும் சீமான் வாழ்க என்கிற கோஷங்களை பார்க்கவே முடியாது. இதுவே திமுகவினுடைய கூட்டத்தில், அதிமுகவினுடைய கூட்டத்தில், மற்ற கட்சிகளினுடைய கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர்கள் வாழ்க என்று கோஷங்கள் இல்லாத நாளையே பார்க்க முடியாது. நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த தலைவர், அந்த கட்சியின் தலைவர்களுடைய புகழை பாடுவார்கள், வாழ்க வாழ்க என்று சொல்வார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த இடத்திலிருந்து மாறுபடுகிறதா இல்லையா? இதுதானே மாற்று, இதுதானே மாற்று. மற்ற கட்சிகளினுடைய கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடை இருக்கும், மேடையில் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க மேடையில். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் மேடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. பேசக்கூடிய பேச்சாளர் மட்டும்தான் அவர் போவார், போய் கூட்டத்தில் தான் இருப்பார், அவருடைய பேரை அழைத்ததும் போய் பேசுவார், வருவார். அதே போன்று தான் அண்ணன் சீமான் அவர்களும் கூட்டத்தோடு கூட்டமாக தான் இருப்பார். அவருடைய பெயரை அழைத்ததற்கு பிறகுதான் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் போய் பேசுவாங்க, பேசிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புவாங்க, இல்லை கீழே அமருவாங்க கூட்டத்தோடு கூட்டமாக. இது எந்த கட்சியில் இருந்தது? இதுதானே மாற்று. இதுவரை இந்த நடைமுறைகள் எல்லாம் இல்லாமல் தானே இருந்தது. அப்போ இதுவரை இல்லாத நடைமுறைகள் ஒரு சக்தியால், ஒரு கட்சியால் கொண்டு வரப்படுகிறது என்றால் அதுதானே மாற்று சக்தி, அதுதானே மாற்று. இப்போ மற்ற கட்சிகளுடைய கூட்டங்கள் எல்லாம் பாருங்க, பொதுக்கூட்டங்கள் நடக்கிறதா, மாநாடு நடக்கிறதா, மேடையில் நிறைய பேர் இருப்பாங்க, கட்சியினுடைய தலைவர் மேடையில் தான் இருப்பார். அவங்களுக்கு அந்த மேடையில் மட்டும் மேற்கூரை போடப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் அவங்களுக்கு எந்த கூரையுமே இருக்காது, மேற்கூரை இருக்காது. வெயிலில் நிற்க வேண்டும், மழை வந்தால் மழையில் நனைந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சியில் ஒரு கூட்டம் போடுறீங்களா, கூட்டம் போடுறப்போ பேச்சாளர்கள் மேடையில் நீங்கள் மேற்கூரை போடுறீங்கன்னா கூட்டம் முழுக்க எல்லோருக்கும் மேற்கூரை போட வேண்டும். அப்படி இல்லையா யாருக்குமே போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் மேற்கூரை அமைக்கப்படுவதே இல்லை. இல்லை, நீங்கள் பாருங்க, இருக்காது. இதுதானே மாற்று, இதுதானே மாற்று. இப்படி பல செய்திகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு இடங்களிலும் சின்ன சின்னதாக நீங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய விதத்தை நான் சொன்னேன். கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகளுடைய கூட்டங்களில், மாநாடுகளில் நீங்கள் பாருங்கள், கூட்டம் முடிந்ததும் நாற்காலியை கூட அடுக்க மாட்டார்கள். பல கட்சியினுடைய கூட்டங்களில் நாற்காலிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும் வரலாறு இருக்கிறது. கட்சியின் தொண்டர்களே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற உணவு, அந்த உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போயிடுவாங்க, சுத்தம் செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் நடந்து முடிந்ததும் ஒரு மணி நேரத்திலேயே அந்த கூட்டம் நடந்ததற்கான தடமே இல்லாத அளவிற்கு அந்த இடம் சுத்திகரிக்கப்படும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான். அது யார் செய்வது? கட்சியினரே செய்வார்கள். அதற்காகவே சுற்றுச்சூழல் பாசறை என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த சுற்றுச்சூழல் பாசறையின் நிர்வாகிகள் அந்த இடத்தையே தூய்மைப்படுத்திடுவாங்க. கூட்டம் நடந்ததற்கான அடையாளமே இருக்காது. இதுதானே மாற்று, இதுதானே மாற்று சக்தி, இதுதானே மாற்று அரசியல். அப்ப இது நிறைய பேசலாம். இது குறித்து பேசினா நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். நாம் தமிழர் கட்சி இந்த மற்ற கட்சிகளிடம் இருந்து எந்த இடத்திலெல்லாம் மாறுபடுகிறது என்று. இதுதானே மாற்று. அப்ப இதையெல்லாம் வைத்துதான் நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தி என்று சொல்கிறோம். இதுவரை இந்த மண்ணில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி வரைவறிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த ஆட்சி வரைவறிக்கையை படித்தவர்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறது என்பது. இப்ப இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியை மக்கள் மாற்று சக்தியாக அங்கீகரித்து விட்டார்களா, ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியை மக்கள் அங்கீகரிக்கல, அதனால நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்போ ஐயா மணி அவர்கள் பேசுகிறப்போ அவர் சீமான் ஒரு மாற்று சக்தியாக டெவலப் ஆகலை என்கிற கருத்தை தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அவர் மக்கள் அங்கீகரிக்கவில்லை, வெற்றி பெறவில்லை, டெபாசிட் கிடைக்கல, இத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டதற்கு பிறகும் அவர்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கல, அதனால் மக்கள் அவர்களை மாற்று சக்தியாக அங்கீகரிக்கவில்லை என்கிற ரீதியில் ஐயா மணி அவர்கள் பேசியிருந்தாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம சொன்னது போல் இதை 2 விதமாக தான் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ முதல் விதத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ 2வது விதம், ஒருவேளை ஐயா மணி அவர்கள் மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்கிற ரீதியில் இந்த கருத்தை சொல்லியிருந்தால் கூட
அது பற்றியும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டது. அப்போதே நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தான் களத்தில் நின்றது. 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது, தனித்து போட்டியிட்டது, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் போட்டியிட்டது, வாக்குக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் என்கிற கட்சி இருக்கிறது என்கிற செய்தியே பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது. ஊடகங்கள் செய்தியே வெளியிடாது. இப்போதே நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகளை வந்து பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிடுவதில்லை. எதிர்மறையான செய்திகள் மட்டும்தான் அதையாவது வெளியிடுகிறார்கள், எதிர்மறையான செய்திகளையாவது. அப்படி இருக்கிறது இப்போதைய சூழல். ஆனால் அப்போது அப்படி அல்ல, நாம் தமிழர் போட்டியிடுகிறது என்கிற செய்தியே வராது. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தனித்து போட்டியிட்டு 1 விழுக்காடு வாக்களை முதல் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றது. அப்போ பெற்றதுமே எல்லோரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போச்சு, வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான், 4.5 லட்சம் வாக்கள் மட்டும்தான் பெற்றிருக்கிறது. சீமான் இதோடு கட்சியை கலைத்து விடுவார், இல்லை என்றால் ஏதோ ஒரு கட்சியோடு போய் கூட்டணி வைத்து சமரசம் செய்து விடுவார் என்று சொன்னார்கள். அப்போதே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே போன்று நாம் தனித்து போட்டியிடுவோம். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் செய்யாத ஒரு பெரும் புரட்சியை செய்ய போகிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் 20 தொகுதியில் பெண்களை வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம். 50 விழுக்காடு தேர்தலில் பெண்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியை செய்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அப்போதும் கூட்டணி வைக்கவில்லை, வாக்குக்கு பணம் கொடுக்கல. 2016 எப்படி தேர்தல் அணுகியதோ அதே போன்றுதான் அணுகியது. 1 4 விழுக்காடு வாக்களை பெற்றது. 4.5 லட்சம் வாக்களிலிருந்து 17 லட்சம் வாக்களை பெற்றது. இது நாம் தமிழர் கட்சியை மக்கள் மாற்று சக்தியாக அங்கீகரித்ததால் வந்ததா இல்லையா? இப்போ அப்போது என்ன சொன்னார்கள்? இது 3 விழுக்காடு 4 விழுக்காடு வாக்கள் எல்லாம் எல்லோருக்கும், இந்த மாற்று அரசியல் பேசி வரக்கூடிய எல்லோருக்குமே கிடைப்பது தான். ஏன்னா திமுக அதிமுக மேலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். அப்போ அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் எல்லாம் இந்த கட்சிகளுக்கு வந்து போய் சேரும். இது அவ்வளவுதான். இந்த ஒரு 3-4% மக்கள் தான் எப்போதுமே திமுக அதிமுக வேண்டாம் என்று இருப்பார்கள். இதோட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடெல்லாம் நின்றோம், இதுக்கு மேலே அதிகரிக்காது என்று பலரும் சொன்னார்கள். அப்போதே நாங்கள் சொன்னோம், 1 இப்போது 4 ஆகி இருக்கிறது, அடுத்த தேர்தலில் இதைவிட அதிக அளவிலே எங்களுடைய வளர்ச்சி இருக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். சட்டமன்ற தேர்தலிலும் இதே போன்றுதான் நாங்கள் போட்டியிட போகிறோம். கூட்டணி இல்லை, வாக்குக்கு பணம் கொடுக்க போவதில்லை, 117 தொகுதியில் பெண்களை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிட்டு 7 விழுக்காடு வாக்களை பெற்றது. 7 விழுக்காடு வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்ததென்றால் மக்கள் நாம் தமிழர் கட்சியை மாற்று சக்தியாக அங்கீகரித்த காரணத்தால் கிடைத்த வாக்குகளா, இல்லை எப்படி நாம் இதை பார்ப்பது? அப்போதே சொன்னோம், 24லையும் தனித்து தான் போட்டியிடுவோம், இதே நிலைப்பாடோடு தான் போட்டியிடுவோம். மற்ற கட்சிகளைப் போல சமரசம் செய்து, கொள்கையை சமரசம் செய்து, எல்லாவற்றையும் சமரசம் செய்து நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம். மற்றவர்களை போலல்ல, நாங்கள் மாற்று அரசியலை பேசி வருகிறோம். மற்றவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம், மற்றவர்கள் செய்ததை நாங்கள் செய்ய மாட்டோம். அதுதான் மாற்று. இதுவரை இந்த மண்ணில் இல்லாத ஒரு அரசியலை நாங்கள் படைப்போம். இந்த முழக்கத்தை முன்னிறுத்தியே 24இல் போட்டியிடுவோம் என்று சொன்னோம். போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. சாதாரணமாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவாகலை. அவ்வளோ அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் என்னெல்லாம் நாம் தமிழருக்கு எதிராக நடத்தப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஊடக வெளிச்சம் இல்லை. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்தியையே பெரும்பாலான ஊடகங்கள் காட்டாது. வழக்கு மேல் வழக்கு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் அராஜகம், தாக்குதல், அவ்வளவு அடக்குமுறை, ஒடுக்குமுறைகள். இதெல்லாவற்றையும் தாண்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு NIA சோதனை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய இல்லங்களில் சின்னம் முடக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் சின்னம் கிடைக்குது. 24 தேர்தலில் மட்டும் இல்லை, அத்தனை தேர்தலிலும் இதுதான் நிலை. 21 சின்னம் நமக்கு இருந்தது, விவசாய சின்னம். மற்ற எல்லா தேர்தல்களிலும் இதுதான் நிலை. சின்னம் வந்து கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஐயா மணி அவர்களே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதிக அளவிலே ஆளுங்கட்சியால் கடித்து குதறப்படுகிறார் என்றால் அது சீமான் தான், திமுகவால். அந்த அளவிற்கு சீமான் மீது திமுக அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளை ஏவுகிறது என்று ஐயா பத்திரிகையாளர் மணி அவர்களே பேசியிருந்தாங்க. இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளை எல்லாவற்றையும் கடந்து ஒரு கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தன்னுடைய கொள்கை, கோட்பாடுகளை முன்னிறுத்தி நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றி என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி
பெற்ற வாக்குகள் தான் இந்த 8 விழுக்காடு வாக்குகள். இந்த அங்கீகாரம், கட்சிக்கான அங்கீகாரம், மாநில கட்சியாக கிடைக்கப்பட்ட அங்கீகாரம், இது எல்லாமே மக்கள் கொடுத்த அங்கீகாரம். நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தி என்று நம்பி மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரங்கள். அப்போ நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஒரு மாற்று சக்தியாக அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அங்கீகரிக்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சி 2016 முடிந்து போயிருக்கும். ஒன்றும் இல்லை, 2021 7 விழுக்காடு வாக்கு. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், நிறைய பேர் சொன்னாங்க அது சட்டமன்ற தேர்தலில் கிடைச்சது, நாடாளுமன்ற தேர்தலில் 7 விழுக்காட்டை விட குறைவான வாக்கள் தான் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி நாடாளுமன்ற தேர்தலிலேயே 8 விழுக்காடு வாக்குகளை மக்கள் கொடுத்தார்கள் என்றால் மக்கள் நாம் தமிழரை மாற்று சக்தியாக அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ நாம் தமிழர் கட்சியை மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தி இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஐயா மணி அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னாங்க ஐயா என்ன நமக்கு தெரியலை. இது நம்ம இன்னும் பேசலாம். இது பேச வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஏன் மாற்று சக்தி, எந்தெந்த இடங்களில் நாம் தமிழரை மக்கள் அங்கீகரித்தார்கள் என்பது நம்ம மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்போ 8 விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குகள் என்னவாக மாறப்போகிறது என்பதை பார்த்து கூட உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். இதில் ஒன்றும் உடனடியாக நீங்கள் நாம் தமிழரை மாற்று சக்தி என்று சொல்ல வேண்டும், நாம் தமிழர் ஒரு மாற்று சக்தியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் பாருங்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது போன்ற உரையாடல்கள் வருகிற போது, இது போன்ற நாம் தமிழர் குறித்த செய்திகள் வருகிற போது, இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த செய்திகளை சொல்கிறோமே தவிர இதில் ஐயா மணி அவர்களை விமர்சனம் செய்வதற்கோ இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக எல்லாம் இது பேசப்படுறதில்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகள் பெரும்பாலான நபர்களுக்கு போய் சேர்றதில்லை, உண்மையிலே போய் சேர்றதில்லை. ஏன்னா ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி காட்டுறதில்லை, நாம் தமிழர் அப்படியே முழுமையாக புறக்கணிக்கிறது. அப்போ ஊடகங்கள் முழுக்க நாம் தமிழர் கட்சி குறித்த எதிர்மறையான செய்திகளை மட்டும்தான் வெளியிட்டு வர்றாங்க. அப்போ அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான நிலவரம் என்று சொல்லி அவர்கள் அந்த செய்தியின் அடிப்படையில் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ அது இல்லை, ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளும் மேலோட்டமாக வெளியே வரக்கூடிய செய்திகளும் மட்டுமல்ல, அதை தாண்டி செய்திகள் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகளை நம்ம பேசிட்டு வரோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி தான், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா மணி அவர்கள், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்று சக்தி தான், மக்களும் நாம் தமிழரை மாற்று சக்தியாக அங்கீகரித்து விட்டார்கள் என்று அவரே தன் வாய்ப்பட பேசக்கூடிய காலம் உறுதியாக உருவாகும்.